அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கை தருவானாக, ஆமீன். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரஃபா நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இன்றிரவு செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை மட்டும் இன்றைக்கு இரவு தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதோடு வெகு நாளாக உள்ள உங்களோட நிறைவேறாத தேவைகள் எல்லாமே வந்து நிறைவேறும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இன்னும் பவர்ஃபுல்லான அமல் தான் இது. பொதுவாகவே அரஃபா நாள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்புக்குரியது. அதிலும் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜுமாவுடைய நாளும் சேர்ந்து கூடுதல் சிறப்பாக இருக்குது. அன்றைய நாள் முழுவதும் நம்ம வந்து அமல்கள் துவாக்கள்லேயே மட்டும்தான் நம்ம வந்து ஈடுபடணும். அந்த வகையில் இன்றிரவு தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு பண்ணக்கூடிய ஒரு அமலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். கையோட அமலையும் நம்ம செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுங்கள், தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு 2 ரக்காத்தை நீங்கள் வந்து தௌபா நஃபில் தொழுதுக்கோங்க. தொழுதுட்டு கிபிலாவை முன்னோக்கி முதல்ல 11 முறை ஸலவாத்தோடு நம்ம வந்து இந்த அமலை வந்து ஆரம்பிக்கணும். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம். இப்போ கையோட நம்ம ஒரு 11 முறை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله வசஹ்பிஹி வசல்லிம். பிறகு சூரா இன்ஃபிதர், அதை நீங்கள் 70 முறை நீங்கள் ஓதணும். நம்ம இப்போ 70 முறை ஓத போகிறது இல்லை, ஒரு 3 முறை ஓதிக்கலாம். ஆனால் நீங்கள் தஹஜ்ஜத்தில் 70 முறை தான் ஓதணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கேட்ட நன்மையும் கூடவே கையோட அமல் செய்த நன்மையும் இப்போவே வந்து கிடைக்கும். இந்த நாட்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய நாட்கள் 3-4 நாட்களில் முடிஞ்சிடும். இனி அடுத்த வருடம் தான் நமக்கு இனி இந்த மாதிரி நாட்கள் கிடைக்கும். அதனால் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم
وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بؤثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 786 முறை இதை நீங்கள் ஓதணும். இப்போ நம்ம கையோட ஓதிடலாம். நம்ம இப்போ 786 முறை ஓத போகிறதில்ல, 21 முறை நீங்கள் ஓதிக்கிறலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா ஓதியாச்சு. அடுத்து நீங்கள் யூனுஸ் நபியுடைய களிமா இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த களிமாவை 41 முறை நீங்கள் ஓதணும். நம்ம இப்போ 11 முறை ஓதிக்கலாம். ஏன் நம்ம வீடியோவில் கம்மியாக ஓதுறோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால தான். ஆனால் நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்த எண்ணிக்கையில் சொல்லியிருக்கேனோ அந்த எண்ணிக்கையில் தான் நீங்கள் ஓதுங்க. எதையுமே நீங்கள் குறை வச்சிடாதீங்க. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அடுத்து இறுதியாக மறுபடியும் 11 முறை சலவாத்தோட நம்ம இந்த அமலை முடிக்கிறோம். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு. இதை நீங்கள் தஹஜ்ஜத்தில் நீங்கள் ஒரு 3:30 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓதி முடிச்சுட்டு பிறகு உங்களோட எல்லா பெரிய தேவைகளையும் கேளுங்க. அதாவது நடக்காதுன்னு கூட நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் கிட்ட அழுது நீங்கள் இந்த நேரத்தில் கையேந்தி கேளுங்க. இப்போ இதோட எண்ணிக்கை நீங்கள்
மறந்துடாதீங்க. ஏன்னா சலவாத்து நல்லா யோசிச்சுக்கோங்க. சலவாத்து 11 முறை, சூரா இன்ஃபிதார் 70 முறை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 786 முறை, யூனுஸ் நபியுடைய கலிமா லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 41 முறை, மறுபடியும் 11 முறை சலவாத். இந்த எண்ணிக்கையில் தான் நீங்கள் வந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதணும். அடுத்து பகல் முழுக்க, பகலில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நீங்கள் 33 முறை ஓதணும். இப்போ நம்ம கையோட 3 முறை ஓதிக்கிறலாம். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. அடுத்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதையும் நீங்கள் அரஃபா நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் முழுக்க நீங்கள் இதையும் நீங்கள் 33 முறை ஓதிக்கோங்க. இப்போ இதை நம்ம கையோட 3 முறை ஓதிக்கலாம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அடுத்து நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல், அதாவது கணக்கே இல்லாமல் நீங்கள் எல்லா நிலையிலையுமே நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதையும் கையோட 3 முறை ஓதிக்கலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதை நீங்கள் ஓதுறது சுன்னத்தாக இருக்குது. பிறை 9ல் ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாட்களும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்த தக்பீரை அதிகமாக ஓதுறது நமக்கு சுன்னத்தாக இருக்குது. எந்த ஒரு அமலையுமே நீங்கள் இன்றைய நாளில் லேசாக கருதாதீங்க. இப்போ நம்ம இன்றைக்கான பதிவில் அரஃபா நாளுடைய தஹஜ்ஜத்தில் இருந்து ஆரம்பித்து பகல் முழுக்க நம்ம என்னென்ன அமல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த அமல்களை நீங்கள் மறக்காமல் செய்திருங்க. இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.